ஒரு ஊர்ல சூரியன் சந்திரன் சொல்லி ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்களாம். ஆமா, நான் தான் சூரியன். ஆமா, நான் தான் சந்திரன். ரெண்டு பேருமே ரொம்ப நாள் நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்களாம். ஒரு நாள் சூரியன் சந்திரனை பார்க்க சந்திரன் வீட்டுக்கு போனானா. இல்ல நண்பா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக வந்தேன். என்ன விஷயம் சொல்லு நண்பா. நண்பா, நான் புதுசா ஒரு பண்ண ஆரம்பிக்கலான் இருக்கேன். அதுக்கு எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. சரி, அதான் உன்கிட்ட கடனா வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். நண்பா, என் கையில் இப்போ பணம் இல்லையே நண்பா. சரி நண்பா, உனக்கு தெரிஞ்ச வெளி இடத்துல யார்ட்டையாவது கேட்டு வாங்கி கொடு நண்பா. உனக்கு வாங்கி தரதை பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உன்னைய நம்பி யாருமே கடன் தர மாட்டாங்களே நண்பா. ஏன் அப்படி சொல்கிற நண்பா? உனக்குன்னு அப்பா அம்மா கிடையாது, சொந்த பந்தம் கிடையாது. நீ ஒரு தனி ஆள். உன்னைய நம்பி எப்படி நண்பா கடன் தருவாங்க? நண்பா, மனுஷனை நம்பணும். நம்பிக்கை இல்லைனா எப்படி நண்பா? அதெல்லாம் இன்னைக்கு யாரும் நம்ப மாட்டாங்க நண்பா. அதனால என்னால் பணம்லாம் வாங்கி தர முடியாது. நீ ஒன்றும் கோச்சிக்காத. நம்ம பழக்க வழக்கம் அவ்வளோதானே நண்பா. நீ சொல்லி வாங்கி தர வேண்டியதானே. நட்பு வேற பணம் வேற நண்பா. பணத்துக்காக நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நாளைக்கு நான் உனக்கு வாங்கி கொடுத்து அதை உன்னால் கட்ட முடியலன்னு வச்சுக்கோ, நம்ம நட்பு பிரிஞ்சு போயிடும். அதனால நான் உனக்கு வாங்கி தர முடியாது நண்பா. சந்திரன் இப்படி சொன்னனால சூரியன் ரொம்ப மனசு வேதனையோட நடந்து போய்கிட்டு இருந்தானா. அப்படியே நடந்து போனவன் காட்டுல போய் ஒரு இடத்துல உட்காந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டானா. கடவுளே, உனக்கு கண்ணே இல்லையா? என்னையே இப்படி படைச்சு வச்சிருக்க. எனக்குன்னு யாரும் இல்லை, எனக்கு உதவி பண்ணவும் யாரும் இல்லை. இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எனக்கு தகுதியே இல்லையா? இந்த மாதிரி என்ன படைச்சையே, உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? நீ எல்லாம் ஒரு கடவுள் தானா? நீ எல்லாம் ஒரு கடவுள் தானா? உன்னை நான் கடவுளா ஏத்துக்கவே மாட்டேன். இவன் இப்படி புலம்பவும் அந்த இடத்துல டக்குன்னு ஒரு முனிவர் வந்தாராம். தம்பி, ஏப்பா இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிற? யார் அது? ஏன் தம்பி இப்படி சோகமா புலம்பிட்டு இருக்க? உனக்கு என்னதான் பிரச்சனை? என்கிட்ட சொல்லு. என்னால் முடிஞ்ச அளவு தீர்த்து வைக்க பார்க்குறேன். என் பிரச்சனையை இந்த கடவுளாலேயே தீர்த்து வைக்க முடியாது. நீங்கள் மட்டும் எப்படி தீர்த்து வச்சிருவீங்க? முதல்ல பிரச்சனை என்னன்னு சொல்லுப்பா. இந்த உலகத்தில் எனக்கு யாருமே இல்லை. இந்த உலகத்தில் எனக்கு உதவி பண்ணவும் யாரும் இல்லை. எனக்கு வாழவே பிடிக்கல. அப்படி நினைக்காத. இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் உதவி பண்ண யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. நான் உனக்கு உதவி செய்கிறேன். உங்களால் எனக்கு உதவி செய்ய முடியுமா? என் பிரச்சனைலாம் தீர்த்து வைக்க முடியுமா? நான் உனக்கு ஒரு பொக்கிஷம் தரேன். நீ அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டேன்னா இந்த உலகத்தில் நீ நல்லா வாழலாம். எனக்கு பெரிய பொக்கிஷம்லாம் தேவையில்ல. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருந்தால் போதும். நிம்மதியான வாழ்க்கை இருந்தால் போதும். இந்த எண்ணத்துக்காக தான் நான் அந்த பொக்கிஷத்தையே உன்கிட்ட தரப்போகிறேன். ஓம் ஜும். என்னது, அண்டாவா? ஆமாம், இது ஒரு மந்திர அண்டா. நான் சொல்கிற ரகசியத்தை நீ சரியாக செஞ்சேன்னா உனக்கு வேணுங்கிறத இந்த அண்டா கொடுக்கும். என் அருகில் வா. நான் சொன்ன மாதிரி இப்படியெல்லாம் நீ செஞ்சேனா கண்டிப்பாக அந்த அண்டா உனக்கு வேணுங்கிறதெல்லாம் தரும். உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த அண்டாவை எடுத்துட்டு நீ கிளம்பு. சந்தோஷமாயிரு. ஐயா, ரொம்ப நன்றியா. நிம்மதியே இல்லாத என் வாழ்க்கையில் ஒளி விளக்கு ஏற்றி வச்சிட்டீங்க. நான் நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவீங்கயா. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்டாவை எடுத்துட்டு சூரியன் கிளம்பிட்டானா. முனிவர் சொன்ன மாதிரி சூரியன் அண்டாவை கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு தனக்கு வேணுங்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சானா. அவன் கேட்ட மாதிரியே தங்க காசும் அவனுக்கு கிடைச்சிச்சான். ஐயோ, எவ்வளவு தங்க காசு! இனிமேல் நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம வாழ்க்கையை நிம்மதியாக வாழலாம். அதுல இருந்து சூரியன் நல்லா நிம்மதியா வாழ ஆரம்பிச்சானா. அது மட்டும் இல்லாம எல்லாத்துக்கும் உதவியும் நிறைய பண்ணானா. ஒரு நாள் சூரியனை பார்க்க சந்திரன் வந்திருந்தானா. நண்பா, நல்லா இருக்கியா நண்பா? ஐயோ நண்பா, வா. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நண்பா, என் மேலே உனக்கு எதுவும் கோபம் இல்லைல்ல? ஐயையோ, அப்படி எதுவும் கோபம் இல்லை நண்பா. அன்னைக்கு மட்டும் நீ அப்படி பேசலைனா இன்னைக்கு நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கவே முடியாது. நண்பா, நீ உதவின்னு கேட்குறப்ப என்னால் பண்ண முடியல. ஆனால் நான் இப்போ கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கேன். நீ கொஞ்சம் பண உதவி பண்ண முடியுமா நண்பா? நீ தான் நிறைய பேத்துக்கு உதவி பண்ணுறேல நண்பா. கண்டிப்பாக உனக்கு உதவி பண்ணாமல் வேற யாருக்கு உதவி பண்ண போகிறேன்? இரு, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பணத்தை எடுத்துட்டு வந்து சூரியன் சந்திரனுக்கு கொடுத்தானா. நண்பா, இந்த பணத்தை வச்சு நீ நல்லபடியாக வாழு. நண்பா, நான் செஞ்சதெல்லாம் மறந்துட்டு எனக்கு உதவி பண்ணுறியே, உன்னை நான் மறக்கவே மாட்டேன் நண்பா. முதல்ல இந்த பணத்தை வாங்கு நண்பா. நண்பா, நீ செஞ்ச இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். நான் போயிட்டு வரேன் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிட்டானா. வீட்டுக்கு வந்த சந்திரன் எப்படி இவன் இவ்வளவு பணக்காரனானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தானா. ஒன்றுமே இல்லாத இருந்த இவன் எப்படி இவ்வளோ பணக்காரனானா? நம்மளும் இதே மாதிரி பணக்காரனானும். இவன் எப்படி பணக்காரனானான்னு கண்டுபிடிப்பேன். அடுத்த நாள் சூரிய வீட்டுக்கு சந்திரன் போனானா. அங்க அந்த அண்டாவை பார்த்துட்டு அண்டா அழகா இருக்குன்னு சொல்லி அவன் தூக்கிட்டு போயிட்டானா.
ஆஹா, என்ன இந்த அண்டா இவ்வளவு அழகா இருக்கு. பேசாம நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வச்சுக்குவோம். இவனுக்கு என்ன தெரியவா போகுது? இவன் தான் பணக்காரன் ஆயிட்டானே, ஒரு அண்டாவையா தேட போறான். அடுத்த நாள் காலையில சந்திரன் வீட்டுக்கு வெளியே நின்னுக்கிட்டு இருந்தானா. சூரியன் அந்த பக்கம் பதட்டமா வர்றத பார்த்தானா. என்ன நண்பா இவ்வளவு பதஷ்டமா வந்துகிட்டு இருக்க? எதுவும் பிரச்சனையா? ஆமா நண்பா, என் வீட்டில் இருந்த ஒரு பொருளை காணோம். அதனால தான் தேடி போய்கிட்டு இருக்கேன். என்ன பொருள் நண்பா? சொல்லு, நானும் தேடி கண்டுபிடிச்சு தரேன். நண்பா, அது ஒரு அண்டா. சாதாரண அண்டா இல்ல, மந்திர அண்டா. அது காணா போச்சு. அதை தான் நான் தேடி போய்கிட்டு இருக்கேன். என்ன நண்பா சொல்ற? மந்திர அண்டாவா? ஆமா நண்பா, அது நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்கும். அப்படி ஒரு அற்புத சக்தி கொண்ட மந்திர அண்டா. அதை தான் காணா போச்சு. சரி நண்பா, நானும் தேடி பார்க்குறேன். கிடைச்சா கண்டிப்பாக உன்கிட்ட கொண்டு வந்து தரேன். சரி நண்பா, நான் போய் வேற இடங்கள்ல தேடி பார்க்குறேன். சூரியனும் அந்த அண்டாவை தேடி கிளம்பி போயிட்டானா. சந்திரனுக்கு அப்பதான் தெரியுமா அது கேட்டதெல்லாம் கொடுக்குற ஒரு மந்திர அண்டான்னு. உடனே வீட்டுக்கு கிளம்பி ஓடினானா. ஆஹா, இந்த உலகத்துல கண்டிப்பா கடவுள் இருக்காரு. இல்லைனா இப்படி ஒரு மந்திர அண்டா நமக்கு கிடைச்சிருக்குமா? சரி, நம்ம வேணுங்கிறத இப்ப கேட்போம். மந்திர அண்டாவே, எனக்கு தங்க காசுகளை வாரி கொடு. தங்கத்தை வாரி கொடு. தங்க தங்கமா கொடு. அவன் அதுல தங்கம் வரும்னு பார்த்தா அதுல பாறாங்கல் தான் வந்துச்சான். அட கடவுளே, நம்ம தங்கம் கேட்டா இதுல என்ன பாறாங்கல் வருது? சரி, இதை தூக்கி போட்டு இன்னொரு கேட்டு பார்ப்போம். மந்திர அண்டாவே, உனக்கு காது சரியா கேட்கலையா? நான் கேட்டது தங்கம். தங்க கட்டிகளை கொடு. தங்க கட்டிகளை கொடு. தங்க கட்டிகளை கொடு. அட கடவுளே, என்ன திரும்பவும் கல்லு வந்திருக்கு? இந்த அண்டால கேட்கறது எதுவுமே வராது போலயே. அப்ப நம்ம நண்பன் நம்மளை ஏமாத்திட்டானா? இப்படியே சந்திரன் அந்த அண்டா கிட்ட தங்க காசுன்னு கேட்டு வீடு ஃபுல்லா கல்லா எடுத்து வச்சிருந்தானா. அந்த வீடே கல்லால நிரம்பி கிடந்துச்சான். என் நண்பன் என்னை பெருசா ஏமாத்திட்டான். இந்த அண்டா மந்திர அண்டான்னு சொல்லி என்னை ஏமாத்திட்டான். அதனால இந்த அண்டாவை கொண்டு போய் அவன்கிட்டே கொடுத்துட்டு கொஞ்சம் காசையாவது வாங்கிட்டு வந்துடலாம். அதாவது நமக்கு லாபமா இருக்கட்டும். இப்படின்னு சொல்லிட்டு அண்டாவை தூக்கிட்டு சந்திரன் சூரியனான அவன் நண்பன்ட்டே போனானா. நண்பா, நண்பா, கொஞ்சம் வெளியே வா நண்பா. நண்பா, நீ தேடிக்கிட்ட இருந்த அண்டா கிடைச்சிச்சு நண்பா. ஆத்தங்கரை ஓரத்துல யாரோ போட்டு போயிருந்தாங்க, அதான் எடுத்துட்டு வந்தேன். ஐயோ நண்பா, ரொம்ப நன்றி நண்பா. என் மந்திர அண்டாவை நான் காணாம தவிச்சிட்டேன். நண்பா, உன் மந்திர அண்டாவை கண்டுபிடிச்சா ஏதோ பொண்ணும் பொருளும் தரேன்னு சொன்னேல, அதை கொடுத்தேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நண்பா. உனக்காக கஷ்டப்பட்டு தேடி எடுத்துட்டு வந்திருக்கேன். இரு நண்பா, வரேன். உனக்காக தங்க காசுகள் தரேன், எடுத்துட்டு வரேன், இரு. அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் தங்க காசுகளை எடுத்துட்டு வந்து சூரியன் சந்திரன்கிட்ட கொடுத்தானா. இந்தா நண்பா, இந்த தங்க காசு பூரா உனக்கு தான். நண்பா, இந்த அண்டா நீ கேட்கறதெல்லாம் உண்மையிலே தருமா இல்லை சும்மா சொல்றியா நண்பா? நண்பா, நான் என்னைக்குமே பொய் சொன்னதில்லை. கண்டிப்பா நான் கேட்டா இந்த அண்டா தரும். சரி நண்பா, அது உன்னோட இஷ்டம். எனக்கு தேவையான பொற்காசுகள் கிடைச்சிருச்சு. நான் போயிட்டு வரேன் நண்பா. பொற்காசுகளை வாங்கிட்டு சந்திரன் மகிழ்ச்சியோட கிளம்புனானா. இவனை மாதிரி ஒரு முட்டாளை பார்த்ததே இல்லை. அது மந்திர அண்டாங்கிறான், கேட்கறதெல்லாம் கொடுக்குங்கிறான். ஆனால் கேட்கறது எங்கே கொடுத்துச்சு? நம்ம ஒன்று கேட்டோம்னா அது ஒன்று கொடுக்குது. அந்த அண்டாவை போய் இவ்வளவு தங்க காசுகளை கொடுத்து வாங்கியிருக்கான். இவனை மாதிரி ஒரு முட்டாளை நம்ம பார்க்கவே முடியாது. இப்படின்னு பேசிக்கிட்டு சந்திரன் பொற்காசு கிடைச்ச மகிழ்ச்சியில ரொம்ப சந்தோஷமா உட்கார்ந்துருந்தானா. ஆனா உண்மையிலேயே அந்த அண்டா கேட்கறத கொடுக்குமா என்னங்கிறது சூரியன்ட்ட கேட்டாதானே தெரியும். வாங்க கேட்டு பார்க்கலாம். இந்த அண்டா உண்மையிலே நீங்க கேட்டதெல்லாம் கொடுக்குமா? ஆனா உங்க நண்பன் கேட்டப்ப கல்ல தானே கொடுத்துச்சு. ஆமா, இந்த அண்டா கண்டிப்பா கேட்கறத கொடுக்காது. அதுதான் இந்த அண்டாவோட சூட்சமுமே. நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கு எதிர்வினையாக தான் இது செயல்படும். அதனால நான் இப்ப கேட்குறேன் பாருங்க. ஏ மந்திர அண்டாவே, நிறைய பாறாங்கற்களை கொடு. எப்படி இப்ப வந்துச்சா தங்க காசுகள்லாம்? ஓ, இதுதான் விஷயமா? இது தெரியாம உங்க நண்பன் ஏமாந்துட்டாரு. என் நண்பன் தான் இந்த அண்டாவை எடுத்துட்டு போனான்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த அண்டாவை எனக்கு அவர் கொடுக்குறப்பயே, இந்த அண்டா நீ எதை கேட்குறியோ அதை தராது, அதுக்கு எதிர்வினையாக தான் இது செயல்படணும் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால இந்த அண்டாவை யார் எடுத்துட்டு போனாலும் அவங்களுக்கு பிரயோஜனமே கிடையாது. ஆனா இருந்தாலும் பரவாயில்ல சூரியன், என்னதான் இருந்தாலும் உங்க நண்பனை விட்டு கொடுக்காம அவனுக்கு உதவி பண்ணிருக்கீங்கல்ல, பரவாயில்ல. எப்பயுமே கஷ்டத்துல இருக்கவங்களுக்கு நம்மளால முடிஞ்சதை செய்யணும். இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம உதவி பண்ணாதான் நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து சேரும். அதை விட்டுட்டு நம்ம சாட்டுக்கு இருந்தோம்னா நமக்கு எதுவுமே வராது. ஆமா மக்களே, மனுஷனா பிறந்தா கண்டிப்பா இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் உதவி பண்ணணும். அப்பதான் இந்த உலகமும் நல்லா இருக்கும், நம்மளும் நல்லா இருப்போம். சரி மக்களே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்களே, நம்ம சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது போல இன்னமும் நல்ல கதைகள் நிறைய இருக்கு.